தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் சிந்தனைக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்திற்கு நேராக உங்களது கவனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 14 வரை உள்ள வசனங்களிலிருந்து சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையிலிருந்து 4 நிருபங்களை அவர் எழுதினார். எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர் மற்றும் பிலமோன். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் இருந்து கொண்டு பல சத்தியங்களை, பல உபதேசங்களை இந்த சபையாருக்கு அவர் போதித்து அந்த நிருபங்களில் அவர் எழுதுகிறார். குறிப்பாக நாம் இந்த எபேசு சபைக்கு அவர் எழுதின அந்த கடிதத்தை நாம் பார்க்கும்போது அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய நிலையில் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தவும், அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, அதாவது கிறிஸ்துவுக்குள் என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை அறிந்து அதை அவர்களுடைய வாழ்வில் எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற விஷயங்களை இந்த புத்தகத்தில், குறிப்பாக இந்த நிருபத்தில் அவர் பேசுகிறதை நாம் காணலாம். இந்த அதிகாரம், அதாவது எபேசியர் 1ஆம் அதிகாரம், அதுல 3வது வசனத்தின் அடிப்படையில், அதாவது விசுவாசிகளாகிய நாம் எல்லோருமே, அதாவது அங்கே பாரபட்சம் இல்லை, எல்லாருமே, எல்லா விசுவாசிகளும் கிறிஸ்துவுக்குள் ஒன்று போல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற சத்தியத்தை குறிப்பிடுகிறார். சோ நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் என்ற நிலையில் நமக்கு பல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைத்திருக்கின்றன. அவைகள் என்னென்ன என்பதை இந்த 1ஆம் அதிகாரம் 1 14 வரை உள்ள வசனங்களில் 3 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறார். முதல் ஆசீர்வாதம், அதாவது blessings from the Father, பிதாவாகிய தேவனிடமிருந்து நமக்கு கிடைத்த அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை வசனம் 1ஆம் அதிகாரம் 1 6 வசனங்களில் பேசுகிறார். இரண்டாவது, blessings from the Son, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அதாவது குமாரனாகிய தேவனான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை 7வது வசனத்திலிருந்து 12 வரைக்கும் பேசுகிறார். மூன்றாவது, blessings from the Spirit, பரிசுத்த ஆவியான தேவன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை வசனம் 13 14 போன்ற வசனங்களில் அவர் குறிப்பிடுகிறார். சரி, முதலாவது ஆசீர்வாதம், அதாவது பிதாவாகிய தேவன் மூலமாக நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன, blessings from the Father என்னென்ன அப்படின்னு பார்த்தா, வசனம் 3 6 வசனங்கள்ல 3 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்று ஞாபகப்படுத்துகிறார். ஒன்று, he has chosen us, அதாவது உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். so he has chosen us before the foundation of the world. so பிதாவாகிய தேவன், அவர் மூலமாக நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, he has adopted us, அவர் நம்மை அதாவது சுவிகார புத்திரர்களாக மாற்றி இருக்கிறார். இது எப்ப நடந்தது, அதாவது சுவிகார புத்திரராகும்படிக்கு நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 30 வசனங்களில் சொல்லுகிறார். மூன்றாவது ஆசீர்வாதம், he has accepted us, அதாவது பிதாவாகிய தேவன் மூலமாக நமக்கு கிடைத்த மூன்றாவது ஆசீர்வாதம், அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதை
நாம் 1 கொரிந்தியர் 1:30 நாம் பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் எதற்காக பிதாவாகிய தேவன் செய்கிறார் என்று கேட்டால், தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாகும். சரியா? இந்த வார்த்தை கூட இந்த நிருபத்தில் 3 முறை வருகிறதை நாம் காணலாம். அப்ப முதலாவதாக பிதாவாகிய தேவனிடமிருந்து நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன என்று கேட்டால், உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார், சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அதாவது நம்மை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் த சன். குமாரனாகிய தேவனிடத்திலிருந்து, அதாவது இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னா 4 விஷயங்களை பேசுகிறார். ஒன்று, he has redeemed us. அவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டிருக்கிறார், அல்லது நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். இதுதான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம். அதை 7வது வசனம் முதல் பகுதியில் வாசிக்கிறோம். இரண்டாவது ஆசீர்வாதம், he has forgiven us. கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார், அல்லது பாவம் மன்னிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். 7ஆம் அதிகாரத்தினுடைய 2வது பகுதியில் பார்க்கும். மூன்றாவது, he has revealed God's will to us. அதாவது மீட்பின் திட்டத்தை நமக்கு அறிவித்திருக்கிறார். So he has revealed God's will to us. தேவனுடைய சித்தத்தை அவர் நமக்கு அறிவித்திருக்கிறார். அது என்ன? அதுதான் மீட்பின் திட்டம். நான்காவது, அவர் மூலமா நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம், he has made us an inheritance. அது தமிழ் எப்படி சொல்லலாம்? சுதந்திரத்தை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். சோ இதுதான் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்று நாம் காண்கிறோம். மூன்றாவது, blessings from the spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். இந்த பகுதியில் 2 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். வசனம் 13 மற்றும் 14. என்ன ஆசீர்வாதம்? he has sealed us. நாம் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். முத்திரை பொதுவாக நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. நாம் அவருக்கு சொந்தக்காரர்கள் என்பதற்கான முத்திரையை அவர் நமக்கு போட்டிருக்கிறார். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? he has given us an earnest. அதாவது ஆவியானவர் அந்த சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அப்படின்னா என்ன? தேவன் என்னவெல்லாம் வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கு பண்ணின அல்லது வாக்கு தத்தம் வாக்கு செய்த எல்லாவற்றையும் விசுவாசியாகிய நாம் சுதந்தரிக்க போகிறோம், சுதந்தரிப்போம் என்பதற்கான ஒரு உறுதி. இதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1-14 வசனங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள், நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று தொடங்கி, அதாவது திரியேக தேவனோடு இங்கே அதாவது ஒப்புப்படுத்தி அல்லது அவர்களை தொடர்பு படுத்தி இந்த ஆசீர்வாதத்தில் திரித்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 நபர்கள், அதாவது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியான தேவன் எவ்வாறு இதில் ஈடுபடுறாங்க, நமக்கு என்னவெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கிறார்கள் என்பதை இந்த பகுதி விளக்குகிறது. ஒன்று, blessings from the Father. பிதாவாகிய தேவனிடமிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம். வசனம் 1-6 வசனங்கள் என்ன? உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார், சுவிகார புத்திரராகும்படி நம்மை முன்குறித்திருக்கிறார், பிரியமானவருக்குள் நம்மை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதாவது அவருக்குள் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இரண்டாவது, blessings from the Son. குமாரன் மூலமாக நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம். ஒன்று, இரத்தத்தினாலே நமக்கு மீட்பை ஏற்படுத்தினார், கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார், அந்த மீட்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றினார், சுதந்திரத்தை வாக்கு பண்ணினார். blessings from the Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன? வசனம் 13-14 நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால்
நாம் தேவனுக்கு சொந்தமானவர்களுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது, ஆவியானவர் சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அப்படி என்றால் தேவன் என்னவெல்லாம் ஒரு விசுவாசிக்கு வாக்குத்தத்தம் செய்தாரோ அதை சுதந்திரிக்க போகிறோம் என்பதற்கான உறுதி. எனவே இந்த காலை வேளையில நாம் சிந்தித்த இந்த பகுதிக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் பிதாவால், குமாரனால், பரிசுத்த ஆவியானவரால் ஆவிக்குரிய நிலைகளில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த ஆசீர்வாதங்களுக்காக நாம் அவரை துதித்து அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இதை நம் வாழ்வில் கடைபிடிக்க, இதன்படி அவருடைய நாம மகிமைக்காக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.